ஒரு பசி எடுத்த சிங்கம் குள்ளநரியிடம் சொன்னது, எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா, இல்லையெனில் உன்னை சாப்பிட்டு விடுவேன் என்று. என்னடா பண்றது, இந்த சிங்கத்திடம் எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று அந்த குள்ளநரி ஒரு கழுதையிடம் சென்றது. குள்ளநரி கழுதையிடம், சிங்கம் உன்னை காட்டுக்கு ராஜாவாக முடிசூட்ட அழைக்கிறார், அதனால் நீ வர வேண்டும் என்றது. உனக்கு இனிமேல் ராஜயோகம்தான், அதனால் நீ வந்து முடிசூட்டிக்கொள் என்றது. அந்த கழுதையும் குள்ளநரியை நம்பி சிங்கத்திடம் சென்றது. கழுதையை கண்டதும் சிங்கம் அதனை தாக்கியது. இதனால் கழுதையின் காதுகள் அறுபட்டாலும் கழுதை எப்படியோ தப்பித்து விட்டது முதல் முறையாக. அப்போது கழுதை குள்ளநரியிடம் சொன்னது, நீ என்னை ஏமாற்றி விட்டாய், சிங்கம் என்னை கொல்ல பார்க்கிறது என்றது. அதற்கு குள்ளநரி சொன்னது, சேச்ச, உன் தலையில் கிரீடம் சூட்டவே சிங்கம் உன் காதுகளை அகற்றியது, அதனால் ஒன்றும் தவறில்லை, வா மீண்டும் செல்வோம், நமக்கு கிரீடம் தானே முக்கியம் என்றது குள்ளநரி. அந்த கழுதைக்கும் அது சரி எனப்பட்டது. மீண்டும் சிங்கத்திடம் சென்றது. மீண்டும் கழுதையை தாக்கிய அந்த சிங்கம் இந்த முறை அதன் வாளை அறுத்தது. அந்த கழுதை மீண்டும் எப்படியோ தப்பித்து அந்த குள்ளநரியிடம் சொன்னது, நீ பொய் சொல்கிறாய், இதோ பார், சிங்கம் என் வாளை அறுத்து விட்டது. மீண்டும் குள்ளநரி தந்திரமாக சொன்னது, நீ அரியாசனத்தில் வசதியாக அமர வேண்டும் என்பதற்காகவே சிங்கம் உன் வாளை அகற்றியது, அதனால் அதில் ஒன்றும் தவறில்லை, வா மீண்டும் செல்வோம், நமக்கு வேண்டியது அரியாசனமும் கிரீடமும் தானே என்றது குள்ளநரி. குள்ளநரி கழுதையை மீண்டும் தந்திரமாக அழைத்து சென்றது சிங்கத்திடம். இந்த முறை சிங்கம் கழுதையை பிடித்து கொன்றது. அப்போது சிங்கம் குள்ளநரியிடம் சொன்னது, பலே பலே, எப்படி சிக்கி சீரழிந்தாலும் திரும்ப கழுதையை அழைத்து வந்து விட்டாயே, போய் கழுதையின் தோலை உரித்து அதன் மூளை, நுரையீரல், கல்லீரல் மற்றும் இதயத்தை கொண்டு வா என்றது. அந்த குள்ளநரி கழுதையின் தோலை உரித்து அதன் மூளையை நன்றாக சாப்பிட்டு விட்டு கழுதையின் நுரையீரல், கல்லீரல் மற்றும் இதயத்தை சிங்கத்திற்கு கொண்டு வந்தது. அப்போது சிங்கம் கோபமடைந்து கேட்டது, எங்கே கழுதையின் மூளை என்று. அப்போது அந்த குள்ளநரி சொன்னது, அந்த கழுதைக்கு மூளையே இல்லை அரசே, மூளை இருந்திருந்தால் காதையும் வாளையும் இழந்த பின்னர் உங்களை நம்பி 3ஆம் முறை வந்திருக்குமா என்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான நகைச்சுவை கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.